என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காலவெளியிலும் உங்கள் அன்பு சகோதரன் காட்வின் மோசஸ் பிரேம எழுப்புதல் ஊழியத்தின் சார்பில் அன்போடு உங்களை வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த நாள் முழுதும் கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்கள் மேல் தங்கியிருப்பதாக. ஆமென், ஆமென், ஆமென். அல்லேலூயா, நம் தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா, நம் தேவன் சர்வ வல்லவர். ஆமென், சர்வ வல்லவர். நம் தேவன் சர்வ வல்லவர். ஆமென், சர்வ வல்லவர். நம் தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா, நம் தேவன் வெற்றி வேந்தன். அல்லேலூயா, நம் தேவன் வெற்றி வேந்தன். ஆமென், வெற்றி வேந்தன். நம் தேவன் வெற்றி வேந்தன். ஆமென், வெற்றி வேந்தன். நம் தேவன் வெற்றி வேந்தன். அல்லேலூயா, நம் தேவன் சர்வ வல்லவர். அல்லேலூயா, நம் தேவன் சர்வ வல்லவர். ஆமென், சர்வ வல்லவர். நம் தேவன் சர்வ வல்லவர். ஆமென், சர்வ வல்லவர். நம் தேவன் சர்வ வல்லவர். ஆம், பிரியமானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் அதிசயமானவர். அவர் ஆலோசனை கர்த்தர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவர் நித்திய பிதா. அவர் சமாதான காரணர் என்று இயேசுவின் 5 நாமங்களை நாம் அடிக்கடி யோசித்து தியானிக்கிறோம் அல்லவா? தேவனுடைய பிள்ளைகளே, அவருடைய நாமம் என்னவோ, நாமம் என்றால் பெயர் என்று அர்த்தம். அவருடைய பெயர் என்னவோ அதுதான் அவருடைய கேரக்டர். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவனாய் இந்த காலைவெளியில் உங்களோடு கூட இருக்கிறார். என்னால் செய்ய முடியாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று உங்களை பார்த்து அவர் சவால் விட்டு கேட்கிறார். தேவனாலே கூடாதது என்ன உண்டு? அவருடைய பார்வையிலேயே அற்புதங்களை செய்ய முடியும். அவருடைய சுவாச காற்றினாலே அற்புதங்களை செய்ய முடியும். அவருடைய கரத்தினாலே அற்புதங்களை செய்ய முடியும். எல்லாவற்றிற்கும் மேலாய் அவருடைய நாமத்தை சொன்னாலே அற்புதங்கள் நடக்கும் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. தேவனுடைய பிள்ளைகளே, அவ்வளவு வல்லமையுள்ள ஆண்டவர் உங்கள் தேவனாய் இருக்கிறார். இந்த காலை வேளையிலே நீங்கள் எழும்பும் பொழுது ஒருவேளை பல காரியங்களை குறித்து கலக்கத்தோடு நீங்கள் எழும்பி இருக்கலாம். பல பிரச்சனைகளை இன்றைக்கு நீங்கள் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கலாம். கலங்காதிருங்கள், கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். அவர் சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று நாம் பாடினோம். அவர் வல்லமை தேவன் என்று நாம் பாடினோம். அவர் வெற்றி வேந்தன் என்று நாம் பாடினோம். நிச்சயமாகவே இந்த நாளில் என் ஆண்டவர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வேலை காரியங்கள், தொழில் காரியங்கள், வியாபார காரியங்கள், படிப்பு காரியங்கள், ஊழிய காரியங்கள் எல்லாவற்றிலும் நிச்சயம் கர்த்தர் வெற்றியை மட்டுமே தருவார். தைரியமாய் இருங்கள். உங்களுடைய கரத்தை பிடித்துக் கொள்ளுங்கள். கர்த்தரோடு பரிசுத்தமாய் வாழ உங்களை அர்ப்பணித்து அவரோடு நெருங்கி உறவாட அர்ப்பணித்து நீங்கள் இருக்கும் பொழுது நிச்சயமாகவே வெற்றி வேந்தனாகிய இயேசு இந்த நாள் முழுதும் வெற்றியின் பாதையிலே உங்களை நடத்தி ஜெயத்தை நீங்கள் காணும்படி அவர் செய்வார். என்னுடைய பிள்ளைகளே, ஆண்டவரை நோக்கி துதித்துக் கொண்டே இருங்கள். நீர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நீர் வெற்றி வேந்தன், நீர் வல்லமையுள்ள தேவன் என்று உங்கள் இருதயம் அவரை பார்த்து பேசிக்கொண்டே இருக்கட்டும். நிச்சயமாகவே கர்த்தர் மகிழ்ந்து களி கூர்ந்து உங்களை ஆசீர்வதிப்பார். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துகிற எந்த ஸ்தானத்திலும் நான் வந்து என் ஜனங்களை ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் நிச்சயமாகவே உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போமா? நல்ல ஆண்டவரே, சர்வ வல்லமையுள்ள தெய்வனை நாங்கள் உம்மை துதிக்கிறோம். சர்வத்தின் மேல் அதிகாரமுள்ள தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதபடி என்று சொன்ன மகா பெரிய தெய்வமே நாங்கள் உம்மை துதிக்கிறோம். உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எண்ணி முடியாத அதிசயங்களையும் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் நீர் செய்ய வல்லமையுள்ளவர் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில பல முறை
நாங்கள் ருசித்தும் பார்த்திருக்கிறோம் அப்பா. இந்த காலை வேளையிலே என்னோடு இணைந்து ஜெபிக்கிற உங்க அன்பு பிள்ளைகள் அத்தனை பேரையும் நீர் ஆசீர்வதிங்கப்பா. யார் யார் என்னென்ன அற்புதங்களுக்காய் என்னென்ன ஆசீர்வாதங்களுக்காய் காத்திருக்கிறார்களோ உங்களுடைய வல்லமையை விளங்க பண்ணி உங்களுடைய பிள்ளைகளுக்கு அற்புதங்களை செய்வீராக. நோய்களோடு பலவீனத்தோடு தடுமாறி கொண்டிருக்கிற உங்களுடைய அன்பு பிள்ளைகளை தகப்பனே உங்களுடைய வல்லமையினாலே தொட்டு நீர் குணமாக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய வல்லமை அனுப்பி நீர் விடுவிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். கடன் பிரச்சனையினாலே தத்தளிக்கிற பிள்ளைகளுக்கு ஒரு துறவை தோண்டி உடைய பிள்ளைகள் கடன்களை அடைக்க தேவன் ஒரு வழி திறக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். அடைக்கப்பட்டிருக்கிற கர்ப்பங்களை திறந்து ஒரு புத்திர பாக்கியத்தை கொடுத்து உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. திருமண தடைகளை உடைத்து திருமணமாகாத பிள்ளைகளுக்கு நல்ல வாழ்க்கையை கொடுத்து இந்த மாதம் நீர் கனப்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன் சுவாமி. வேலையில்லாத பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு வேலையை கொடுத்து கண்ணீரை ஆண்டவர் மாற்ற நீர் வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். சமாதானமில்லாத குடும்பத்தில் தேவ சமாதானத்தை கொடுத்து நீர் ஆசீர்வதிக்க வல்லமையுள்ளவராய் இருப்பதற்காய் ஸ்தோத்திரம். வேலை ஸ்தலத்தில் உடைய பிள்ளைகளை நீர் உயர்த்தி கனப்படுத்தி மேன்மைப்படுத்தி சத்துருக்களுக்கு முன்பாக நீர் உயர்த்த போகிற கிருபைக்காக உமக்கு நன்றி. நீர் வெற்றி வேந்தனா எங்களோடு கூட இந்த நாள் முழுவதும் கடந்து வருவதற்காய் ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகள் பெரிய ஆசீர்வாதங்களை நன்மைகளை காண்பார்களாக. தேவ ஊழியனாய் ஆசீர்வதிக்கிறேன். நீர்படி செய்கிற அன்புக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.